ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர்
நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீச அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 45 முதல் 52 முடிய. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சு கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அச்சம், எதற்கெடுத்தாலும் அச்சம். வாழ்க்கையில் பயம், எதிர்காலத்தை குறித்து, வாழ்வில் வருகிற நோய் நொடிகளை குறித்து, குடும்ப கஷ்டங்களை குறித்து, இயற்கையை பார்த்து நமக்கு அச்சம். பிற மனிதர்களை பார்த்து அச்சம். பயம் சில நேரங்களில் நம்மை முழுமையாக வாழ விடாமல் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ எதைக் கண்டு பயம் கொள்ளுகிறாய்? எது உன்னை அச்சுறுத்தி வைத்திருக்கிறது? தேவையில்லாத பயத்தினால் நீ ஒவ்வொரு நாளும் நடுங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன் பணியில் கவனம் செலுத்த முடியவில்லையா? உன் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லையா? உன் வாழ்க்கையை நீ சீர்தூக்கி பார்த்து வாழ முடியவில்லையா? எதனால் உனக்கு பயம்? ஏன் உனக்குள் இந்த அச்ச உணர்வு? எதனால் நீ நடுங்கி கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் அச்சத்தை, உன் கலக்கத்தை, உன் பயத்தை போக்குகிறார் இறைவன். அஞ்சாதே என் அன்பு மகனே, மகளே என்று சொல்லி நமக்கு துணிவை கொடுக்கிறார், ஆற்றலை தருகிறார், தன் உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார். அந்த இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அச்சத்தை களைந்து ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று வல்லமையோடு வாழ்வோம். ஆமென். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. படகு நடுக்கடலில் இருந்தது. அவர் தனியே கரையில் இருந்தால் தண்டு வலிக்க சீடர்கள் பெரிதும் வருந்துவதைக் கண்டு அவர் கடல் மீது நடந்து வந்தார். அப்பொழுது அந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஐயோ பேய் என்று சொல்லி அலறினார்கள். அப்பொழுது ஆண்டவர் துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார்.
சகோதரனே, சகோதரியே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் நமக்கும் இந்த அச்ச உணர்வு இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த அச்சம் நமக்கு உண்டு. ஒரு தொழிலை தொடங்கும் போது அச்ச உணர்வு நமக்குள் இருக்கிறது. தேர்வு வருகிறது என்றால் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு அச்ச உணர்வு. வாழ்வில் நோய் வந்துவிடுமோ என்கிற பய உணர்வு. இயற்கையை குறித்து, இயற்கையினுடைய அசம்பாவிதங்களை குறித்த அச்ச உணர்வு, பயம். வாழ்க்கையில் முன்னோக்கி எடுத்து வைத்து செல்வதற்கு பய உணர்வு. குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளினால் குடும்பத்தை பார்த்து பயம். திருமண வாழ்க்கையில் வருகின்ற சண்டை சச்சரவுகளினால் திருமணமே வேண்டாம் என்கிற அச்ச உணர்வு, பய உணர்வு. பிள்ளைகள் இன்றைக்கு எதிராக சில நேரங்களில் திரும்பி விடுவதால் குழந்தை வேண்டாம் என்கிற அச்ச உணர்வு. வேலைக்கு போகிற இடத்தில் பிரச்சனைகள் வருகிறது என்பதனால் வேலைக்கு போவாமலேயே தவிர்ப்பது. இப்படி பல சூழ்நிலைகளில் இன்றைக்கு அச்ச உணர்வு நிலை நம்மை வெகுவாக பாதித்திருக்கிறது. நம்மை செயல்பட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. நம்மை கோழைகளாக அது மாற்றி வைத்திருக்கிறது. இந்த அச்ச உணர்வு, இந்த பயநிலை தேவையற்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில விஷயங்களுக்கு நமக்கு பய உணர்வு, அச்ச உணர்வு வேண்டும். அச்ச உணர்வு இருந்தால்தான் செய்பவற்றை சரியாக நம்மால் செய்ய முடியும். சில நேரங்களில் அதற்காக திட்டமிட்டு பணி செய்து நாம் அதில் வெற்றி பெற முடியும். ஆனால் தேவையற்ற பயம் நம்மை கோழைகளாக மாற்றிவிடும். தேவையற்ற பயம் தோல்வியை நமக்கு தந்துவிடும். தேவையற்ற பயம் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்துவிடும். நம் திறமைகளை கூட அந்த அச்ச உணர்வு நிலை மூடி மறைத்துவிடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம் அன்பை குறித்து வெளிப்படுத்துகிறது. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும். அது நம்முடைய கடமை என்பதை வலியுறுத்துகிறது. ஏனெனில் எவரிடத்திலெல்லாம் அன்பு வெளிப்படுகிறதோ அவர்கள் எல்லோரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார்கள். கடவுள் அன்பாயிருக்கிறார். கடவுள் அன்பாயிருப்பதனால் அந்த அன்பு வெளிப்படுகிற இடத்தில் கடவுளும் இணைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அந்த அன்பின் சாயலாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அன்பு இருக்கிற இடத்தில் அச்சமில்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறது முதல் வாசகம். எவரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவரிடத்தில் அச்சம் இல்லை. நிறைந்த அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் என்கிறது இறைவார்த்தை. அச்சமுள்ளவரிடத்திலேயே அன்பானது நிறைவு அடைய முடியாது. முழுமையான அன்பு அவரிடத்தில் இருக்காது என்பதை தெளிவுபடுத்துகிறது. விவிலியத்தினுடைய பல்வேறு இடங்களில் இந்த அச்சம் களைவதை பற்றிய இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. பெரும் புயல் எழும்பி வர அது படகை மூழ்கடிக்கும் நிலையில் சீடர்கள் அஞ்சுகிறார்கள், கலங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் என்கிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து வானதூதர்கள் நற்செய்தியை அறிவிக்கும் போது இடையர்கள் கலங்கினார்கள். அப்பொழுது வானதூதர்களுடைய வாக்கு, அஞ்சாதீர்கள், உங்களுக்கு பெருமகிழ்ச்சூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த பிறப்பிலேயே அச்சத்தோடு கலக்கத்தோடு இருந்தவர்களுடைய அச்சம் களையப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 40வது இறைவார்த்தை. பெரும் புயல் எழுந்து படகை மூழ்கடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில்
சீடர்கள் அஞ்சுகிறார்கள், கலங்குகிறார்கள். ஐயோ, சாகப் போகிறோமே. ஆண்டவர் இயேசு, ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களின் அச்சத்தை போக்குகிறார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு சீடர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி போய் மறைவாக ஒளிந்து கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றி, உயிர்த்த இயேசு அவர்களுக்கு தோன்றி, அஞ்சாதீர்கள், அச்சத்தை களைகிறார். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லி அமைதியை தருகிறார். பிரியமானவர்களே, நானும் என்னுடைய நண்பர்களும் இணைந்து கொண்டு தேக்கடிக்கு சென்றிருந்தோம். கேரளாவில் இருக்கின்ற அந்த தேக்கடி என்கிற இடத்தில். அங்கு யானை சவாரி செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். யானை சவாரி. அந்த யானையின் மீது ஒருவர் ஏற வேண்டும் என்றால் ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம், ஒரு கலக்கம். ஏன்னா ஒரு பெரிய உருவம், அது என்ன செய்யும் அப்படின்னு தெரியாது நமக்கு. யானை பாகன் அங்கு நின்று கொண்டிருந்தாலும் கூட நாம் அது மேலே ஏறி அமர்வதற்கு ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். யானை ஏதாவது நம்மை செய்துடுமா அப்படின்னு. அதை நான் பார்த்து கொண்டே ரசித்துக் கொண்டே இருந்தேன். பல பேர் அதில் சவாரி செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு தந்தை அதன் மீது அமர்ந்திருந்தார். அந்த தந்தைக்கு மடியில அந்த தந்தையின் குழந்தை அமர்ந்திருந்தது. தந்தையிடத்தில் ஒரு அச்ச உணர்வு இருந்தது. ஆனால் அந்த குழந்தையிடத்தில் எந்த விதமான அச்சமும் இல்லை. அந்த குழந்தை நன்றாக சிரித்துக் கொண்டு, விளையாடிக் கொண்டு, கைகளை கால்களை அசைத்துக் கொண்டு, மிக உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த யானை மீது சவாரி செய்து கொண்டே வந்தது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை அது அந்த தந்தையிடத்தில் இருக்கிறது என்பதனால். தான் தந்தையினுடைய மடியில் அமர்ந்திருப்பதனால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்கிற நம்பிக்கையில் அந்த குழந்தை அந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு இருந்தது. சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறார் என்றால், உன்னோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால், நீ இயேசுவினுடைய அன்பில் இணைந்திருக்கிறாய் என்றால், நீயும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, பயம் கொண்டு நடுங்க வேண்டிய அவசியமில்லை. அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நம்பிக்கை கொள்வோம், துணிவு பெறுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வை எல்லாம் உடைமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வை எல்லாம் உடைமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர்